சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 20/4/2019 சனிக்கிழமை சித்திரை மாதம் 7ஆம் தேதி. இன்று பிறந்த நாள் காண்பவர்களும் திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இன்றைக்கு அமிர்த யோகமும் சித்த யோகமும் கலந்துள்ள நாள். இன்று பகல் பிரதமை திதி பகல் 4:03 வரைக்கும் இருக்கு. துதியை திதி நாள் முழுவதும் பிறகு. சரிங்களா? இன்றைக்கி சிரார்த்த திதிங்கிறது இன்றைக்கி சித்திரை மாதம் தேய்பிறை பிரதம திதி தான். அடுத்தபடியாக இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் இரவு 7:37 வரை இருக்குது. பிறகு நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம். சரிங்களா? காலை 6:04 முதல் 7:34 வரை குளிகை காலம். இன்று காலை 9:04 முதல் 10:34 வரை ராகு காலம். மதியம் 1:34 முதல் 3:04 வரை யமகண்டம். இன்றைக்கி விநாயகர் தரிசனம், ஆஞ்சநேயர் தரிசனம் ரொம்ப சிறப்பாக வாய்ந்தது. அடுத்தபடியாக இன்றைக்கி நரசிங்க பெருமாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நட்சத்திரம் அந்த மாதிரி நட்சத்திரம், அவரோட நட்சத்திரத்தில் நம்ம பார்க்குறதுங்கிறது ரொம்ப விசேஷங்க. சரிங்களா? அந்த அடுத்தபடியாக பொதுவாக ராகு கேதுகளுக்கு தலை இல்லை. அப்போ மாறுபட்ட அம்மன், மாரியம்மன், வராகி, காளி, துர்க்கை, சரிங்களா, அயக்ரீவர், இவங்களையும் இன்றைக்கி தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. அடுத்தபடியாக கிரக நிலைகளை பார்ப்போம். மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு, துலாத்தில் சந்திரன், தனுசில் கேது, சனி, குரு, மீனத்தில் புதன், சுக்கிரன். சரிங்களா? இனி 12 ராசிகளை பார்ப்போம். பொதுவாக ராசி பலன் சொல்கிறது ஒரு 40-50% தான் சரி வரும். என்ன காரணம்னா, அவங்களுக்குள்ள தசாபுத்திகள்லாம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏறக்குறைய அப்படி வரும். சரிங்களா? அதில் முழுமையான பலனை நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது. பொதுவாக இன்றைக்கி நல்ல நாளா கெட்ட நாளா, நமக்கு உகந்த நாளா நமக்கு கெட்ட நாளா, ஒரு 40% இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்கவுங்க தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி நமக்கு நல்ல பலன் கெட்ட பலன்கள் கூடுதல் குறைவாக இருக்கும். இப்போ மேச ராசியை பார்ப்போம். மேச ராசிக்கு பாருங்கள், ராசியிலேயே சூரியன், 3ல் ராகு, 9ல் குரு இருக்கிறார். இப்போ பாருங்கள், 9ல் குரு இருக்கிறது ஓடிப்போனவனுக்கு 9ல் குரும்பாங்க. அது மாதிரி குரு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல சனி இருக்குது, கேது இருக்குது. அப்போ அந்த 9ல் இருக்கிற குரு கொடுக்க வேண்டிய பலன்களை கொஞ்சம் குறைப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப அசாத்தியமான துணிச்சல். எதுக்கு துணிச்சல் வருதுன்னா, செலவுக்கு தான். அந்த மாதிரி ஒரு துணிச்சலாக ஈடுபடுவாங்க. கடைசியில் காசு அதுக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. இன்றைக்கி பாருங்கள், வெட்டி வேலை தான் அலைவாங்க. இன்றைக்கோ வர ஆதாயம்தான். அந்த வேலைக்கு இன்றைக்கி வெட்டியாக அலைஞ்சி கிழஞ்சி காரியத்தை முடிப்பாங்கன்னு நினைப்பாங்க, முடிக்காது. அதில் தொடரும். சரிங்களா? இன்றைக்கி காது வேறு பிரச்சனை பண்ணுது, உடம்பு வேறு ஒத்து வரல, உஷ்ண உபாதை. அதனால் இன்றைக்கி ஆபரணங்களால் வேறு செலவு. இன்றைக்கி அது மாதிரி தாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக ரிஷபராசி. ராசிக்கு பாருங்கள், முன்னாடியும் பின்னாடியும் பாப கிரகங்கள். ராசியில் இருக்கிறதாதுன்னா அதுவும் பாப கிரகம். நிலம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க ரிஷபராசிக்கு. ஏன்னா 12லேயும் 2லேயும் பாப கிரகங்கள், நம்ம மேலேயும் பாப கிரகம் உட்காந்துருந்தா என்ன ஆகிறது? வீட்லேயும் சரி, வெளியில் போனாலும் சரி, எங்கே போனாலும் பிரச்சனையாகிடுதுங்க. இன்றைக்கி பேசவே கூடாது, மௌனமாக இருக்கணும். சரிங்களா? இல்லைன்னா வம்பு தான், வழக்கு தான். சரிங்களா? அது மாதிரி இன்றைக்கி ஒரு நாளுங்க. ஆனால் இன்றைக்கி பணம் கிடைச்சிருங்க. சரிங்களா? அடுத்தபடியாக மிதுன ராசி.
ராசியில் ராகுங்க, 12ல் செவ்வாய், 7ல் குரு சனி கேது. சரிங்களா? இன்றைக்கி பாருங்கள், அலர்ஜி மாதிரி ஏதாவது உபாதைப்படுத்தும். ஏதாவது பாருங்கள், உணவு ஃபுட் அலர்ஜி, ட்ரக் அலர்ஜி, இது மாதிரி ஒரு அலர்ஜியான உபாதைகள் நடக்கும். எந்த வேலையும் இன்றைக்கி தாமதமாக தான் நடக்கும். சரிங்களா? மனசில் ஒரே குழப்பம் பண்ணோம். கணவன் மனைவி நண்பர்கள் இவைகள் சங்கடம் தான், பிரயாணமும் சங்கடம் தான். இன்றைக்கி அவ்வளோ ஒரு பிரமாதமான நாள் இல்லைங்க, சுமாரான நாள் தான் இன்றைக்கி. சரிங்களா? அடுத்தபடியாக கடகம். கடகத்துக்கு பாருங்க, பிரச்சனையான நாளுங்க இன்றைக்கி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி செலவு நாள், வெட்டி நாள். சரிங்களா? 11ல் செவ்வாய் இருக்கிறார். கடகராசிக்கெல்லாம் 11ல் செவ்வாய் இருக்கிறார். எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 20ஆம் தேதியில் இருந்து மே மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் 11ல் செவ்வாய் இருக்கார். அப்போ கடக லக்கணத்துக்கு 11ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. அவர் யார் செவ்வாய்னா 5க்கும் 10க்கும் உடையவர். 5ம் 10க்கும் உடையவர் போய் 11ல் உட்காந்துக்கிட்டார். 5ங்கிறது குழந்தைங்க, 5ங்கிறது புத்தி, செவ்வாங்கிறது மண், மன, கட்டிடம், சகோதர வர்க்கம். முதல்ல 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா தன் புத்தி. நம்ம புத்தியால் பல பாதகத்தை தேடிக்கிறோம். நம்ம புத்திர வகையில் தேவையில்லாத கவலைப்பட்டுக்கிட்டு பாதகம் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்மளுடைய புத்தி நம்மக்கிட்ட இல்லை. எதையாவது பேசி ஈசி சங்கடம் வரவழைச்சிக்கிறோம், பிரச்சனையில் ஈடுபட வச்சுருக்கோம். ஏதாவது பார்த்திங்கன்னா கவலை, இது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கோம். இது 7/5 வரைக்கும் இது மாதிரி நடக்கும். மே மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வுகள் உண்டு. இதில் பாருங்கள், இந்த செவ்வாய் நகர்ற வரைக்கும் கவலை தான், இழப்புகள் வேறு ஏற்படும். இது மாதிரி நல்ல நேரம் நடக்கையிலேயே இது கிராஸ் ஆகுது. சரிங்களா? குறிப்பாக சகோதர வகை, கட்டிட வகையில் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. புத்திர வகையில் அனாவசிய செலவு நடக்கும். சரிங்களா? அது மாதிரிலாம் நடக்கும். நம் புத்தியை கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னா புத்தியை கெடுக்கிறதுக்குள்ள வேலையெல்லாம் செய்யும். சரிங்களா? இன்றைக்கி பாருங்கள், தூக்கமும் போயிடும். அவ்வளோதான். இன்றைக்கி எதாவது பிறண்டு படுத்துக்கிட்டு தூக்கமே வராது. சரிங்களா? அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளுங்க. இன்றைக்கி பணம் வருது, புகழ் வருது, பொருள் வருது, வழக்குகளெல்லாம் வெற்றி ஆகுது. தந்த வகையில் தான் கொஞ்சம் சிறு பாதிக்குதுங்க. அதுவும் பெருசாக இல்லைங்க, ஏதாவது உடல் உபாதை இந்த மாதிரி. அடுத்தபடியாக பாருங்கள், ஸ்கின் சம்பந்தமான தொல்லை நமக்கு உண்டுங்க. மற்றபடி நல்ல நாளுங்க இன்றைக்கி, அனைத்திலும் வெற்றி. சரிங்களா? அடுத்தபடியாக கன்னிராசி. இன்றைக்கி பிரயாணத்துக்கு திட்டம் போடுறோம். கணவன் மனைவி உறவு அவ்வளோ சுமாராக தான் இருக்குங்க. அடுத்தபடியாக பாருங்கள், வீட்லேயும் வெளியிலையும் ஒரு நிம்மதி இல்லை, விரயம்தான், செலவு தான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் ஏதாவது என்ன பண்ணுறது, சிந்தனை தான், ஒரி தான். உடல் நலமும் ஏதாவது தொல்லை பண்ணுது, ஸ்கின் தொல்லை பண்ணுது, பிரச்சனை பண்ணுது. ஏன்னா ராசி அதிபதி போய் பாதக ஸ்தானத்தில் உட்காந்து நீச்சமாக போயிட்டார். பாருங்கள், அவங்களுக்கு சிரமங்கள் அதிகமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லைங்க. அடுத்தபடியாக துளாராசி. துளாராசிக்கு இன்றைக்கி தாய் மாமன் இந்த வகையில் பிரச்சனைங்க. குடும்பத்துலேயும் பிரச்சனை தான். 3ல் போய் குரு உட்காந்துக்கிட்டார். துரியோதனன் படை மாண்டது தீதில்லாத ஒரு குரு 3லேன்னா அது மாதிரி பயம் வருதுங்க. சரிங்களா? சகோதர வகையிலையும் பிரச்சனை தான். எந்த காரியத்தை எடுத்தாலும் பிரச்சனை, நஷ்டம், இதில் தாங்க வருது. மெதுவாக இன்றைக்கி தள்ளுங்க. சரிங்களா? அவ்வளோ சிறப்பு இல்லை. அடுத்தபடியாக விருச்சிகம். விருச்சிகத்துக்கு 8ல் ராகு இருக்குங்க. விபத்து நாள், குடும்பத்தில் குழப்பம், தண்ட செலவுகள். ராசிக்கு பாருங்கள், ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரியே துளாராசிக்கு ராசிக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாபகிரகங்கள். சரிங்களா? மண்டையடி தான், சங்கடமான நாள் தாங்க. கோபம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இன்றைக்கி மெதுவாக அப்படியே சந்தோஷத்தோடு இன்றைக்கி தள்ளுங்க. சரிங்களா? அடுத்தபடியாக தனுசு.
மனசுக்கு பாருங்கள், ராசியிலே சனி, குரு, கேது. இன்னைக்கு புத்தி சரியில்லைங்க. நம்மளை தேவையில்லாத எண்ணங்களை நினச்சிக்கிட்டு நாமளே கஷ்டப்படுத்திக்கிறோம். நண்பர்களால் தொல்லை, சங்கடம். 4 புதன் நீச்சம், தாய் வகையில் பெரிய சங்கடம். சரிங்களா? என்ன இருந்தாலும் இன்றைக்கி சங்கடமாக பணம் வருது. சரிங்களா? அப்படியே மெதுவாக தள்ளுங்க. ஏன்னா இல்லை, இந்த சனி பெயர்ச்சி ஜென்ம சனி நடக்குதா இல்லைங்களா? நான் பல தடவை சொல்கிறேன். 12ல் இருக்கிற சனி விரயத்தோடு விட்டுரும். பாத சனியும் 50% தான் தரும். இந்த 7.5ல் முக்கியமான பாகம் ஜென்ம சனி தான். ஜென்ம சனியில் தான் எல்லா வேலையும் நடக்கும். சங்கடங்கள் பூரா அனைத்திலும் ஜென்ம சனியில் தான் நடக்கும். துக்கம் நடக்கும், தைரியம் போயிடும், உத்தியோகம் போயிடும், விரோதம் சம்பாதிப்போம், நம்ம புத்தி தடுமாறும். எல்லா வகையிலும் ஜென்ம சனி தாங்க. அது உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆஞ்சநேயரோட அருளால் பெருசாக வராது, இருந்தாலும் கேர்ஃபுல்லாக. அடுத்தபடியாக மகரம். மகரத்துக்கு பாருங்கள், இன்றைக்கி பிரயாணம், வெளிநாடு வெளியூர்லேருந்து நல்ல செய்தி வருது. உத்தியோகம், தொழில் சம்பந்தமான ஆதாயம், வழக்குகள்லாம் வெற்றி ஆகுதுங்க. பொதுவாக எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி நாளுங்க. பணமும் கூட இன்றைக்கி வரும், நாளைக்கும் வருங்க. சரிங்களா? அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்கள், இன்னைக்கு ராசி அதிபதி போய் சனி, ராகு, கேது கூட சேர்ந்துருக்கிறார். எது எடுத்தாலும் குழப்பம்தான், ஒரிஸ் தான். சரிங்களா? எல்லா வேலையும் இன்னைக்கு தாமதம். தாய் தந்த வகையில் வேற சிரமம். சரிங்களா? இன்னைக்கு அப்படி மெதுவாக தள்ளுங்க, நாளைக்கு பார்த்துக்குவோம் எல்லா இதுவும். சரிங்களா? அடுத்தபடியாக மீனம். மீனத்துக்கு பாருங்கள், இன்றைக்கி சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கையாக இருந்தால் சரியாக படும். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தான் எல்லா வேலையும் வரும். தாய் வகை, சொத்து வகை, அரசாங்க வகை, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இன்றைக்கி வரும். சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் தைரியமாக இருந்துங்க. 2ல் சூரியன் உச்சமாக இருக்கார். கொஞ்சம் சூடாக பேச்சு வந்துடும். அதை மட்டும் கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கங்க. மற்றபடி இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சும்மா அப்படியே கொஞ்சம் மெதுவாக தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க. சரிங்களா? அடுத்தபடியாக உங்களுக்கு நாளை பார்க்கலாம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.